It's story time. வீடு கட்டி விற்பனை செய்கிற ஒருத்தருக்கு யாரால என்ன பிரச்சனை வந்துச்சுன்னு இந்த கதையில பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஸ்டோரி டைம் தமிழ் சேனலுக்காக உங்களுடன் ரவிசங்கர் பாலச்சந்திரன். கதையை கேட்கலாம் வாங்க. வங்கக்கடல் ஓரமா மாணிக்க பங்குன்னு ஒரு கடற்கரை கிராமம் இருந்துச்சு. அந்த கிராமத்துல ரஞ்சன்னு ஒரு வியாபாரி இருந்தாரு. ரஞ்சனோட வியாபாரமே பெரிய அளவில் கடற்கரையை ஒட்டி நிலத்தை வாங்கி அந்த நிலத்தை சின்ன சின்ன பாகங்களா போட்டு ஒவ்வொரு பாகத்திலையும் வீட்டை கட்டி அந்த வீடுகளை விற்பனை செய்யறது தான். இந்த வியாபாரத்தில் அவருக்கு ஓரளவுக்கு லாபம் இருந்தாலும் அவர் கையில் பணப்புழக்கம் இருக்காது. தங்கிட்ட இருந்த மொத்த சேமிப்பையும் போட்டு மனைவியோட நகைகளை அடகு வச்சு அதுவும் பத்தாம வங்கியிலேருந்து கொஞ்சம் கடன் வாங்கி அவர் நிலங்களை வாங்குவாரு. அந்த நிலத்தை சின்ன சின்ன பாகங்களா பிரிச்சு அப்படி பிரிச்ச ஒரு பாகத்துல முதல்ல ஒரு வீட்டை கட்டுவாரு. அந்த வீட்டை முழுசா முடிக்கிற அளவுக்கு கூட அவர் கையில பணம் இருக்காது. ஆனா அந்த வீட்டை எப்படியாவது கட்டி அதை யாருக்காவது வித்து அந்த முதல் விற்பனையை முடிச்சுட்டா அதுக்கப்புறம் மறுபடியும் அவர் கையில பணப்புழக்கம் வந்துடும். முதல் வீட்டை விற்கிற பணத்தை வச்சு ரெண்டாவது வீடை கட்டுவாரு. ரெண்டாவது வீடை விற்கிற பணத்தை வச்சு மூணாவது நாலாவது வீடு கட்டுவாரு. இப்படித்தான் அவரோட வியாபாரம் நடந்துகிட்டு இருந்துச்சு. இப்பவும் அவர் மாணிக்க பங்கு கிராமத்தோட கடற்கரையை ஒட்டி ஒரு பெரிய இடத்தை வாங்கி அதுல முதல் வீடை கட்டி முடிச்சிருந்தாரு. வீட்டோட தரைத்தளத்தையும் முதல் தளத்தையும் கட்டி முடிச்சதுக்கு அப்புறமா அதை அவரு விற்பனைக்கு கொண்டு வந்தாரு. இந்த நேரத்துல தான் மதுசூதன்கிற வெளியூர் வியாபாரிக்கு கடற்கரை ஓரமா ஒரு வீடு வாங்கறதுல ஆர்வம் இருக்கு அப்படின்னு அவருக்கு தெரிய வந்துச்சு. மதுசூதனை கூட்டிக்கிட்டு வந்து அவரு தான் கட்டி வச்சிருந்த வீட்டை சுத்தி காமிச்சாரு. மதுசூதன் அவர்கிட்ட தரைத்தளம் மட்டும்னா என்ன விலைக்கு கொடுப்பீங்க, முதல் தளம் மட்டும்னா என்ன விலைக்கு கொடுப்பீங்க, தரைத்தளமும் முதல் தளமும் சேர்த்து நானே வாங்கறதா இருந்தா அப்ப என்ன விலை சொல்றீங்க அப்படின்னு கேட்டாரு. ரஞ்சனும் அவர்கிட்ட உங்களுக்கு தரைத்தளமோ இல்ல முதல் தளமோ வேணும்னா அதோட விலை 5 தங்க காசுகளுக்கு என்னால தர முடியும். முதல் தளமும் தரைத்தளமும் சேர்த்து நீங்களே வாங்கிக்கிறீங்கன்னா 10 தங்க காசுகள் செலவாகும் அப்படின்னு சொன்னாரு. மதுசூதன் அவர்கிட்ட எனக்கு முதல் தளம் தரைத்தளம் ரெண்டையும் சேர்த்து வாங்கணுங்கிற ஆசைதான் இருக்கு. ஆனா இப்ப என் கையில 5 தங்க காசுகள் தான் இருக்கு. மீதி நான் உங்களுக்கு தர வேண்டிய 5 தங்க காசுகளை 3 மாசம் கழிச்சு தந்தா போதும் அப்படின்னா தரைத்தளத்துக்கும் முதல் தளத்துக்கும் சேர்த்து இப்பவே ஒப்பந்தம் போட்டுக்கலாம் அப்படின்னு சொன்னாரு. ரஞ்சன் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தாரு. அவரு கையில இப்ப சுத்தமா பணப்புழக்கம் இல்ல. மதுசூதன் கொடுக்கிற 5 தங்க காசுகளை வச்சு அடுத்த வீட்டோட தரைத்தளத்தை கட்டிடலாம். அப்படி கட்டி முடிக்க 3 மாசம் ஆயிடும். 3 மாசத்துக்கு அப்புறம் மதுசூதன் தரப்போற மிச்சம் 5 தங்க காசை வச்சு புது வீட்டோட முதல் தளத்தை கட்டிடலாம் அப்படின்னு அவரு முடிவு பண்ணாரு. 2 பேரும் ஒத்துக்கிட்டதுனால ஒரு ஒப்பந்தத்தை போட்டு தான் கட்டின முதல் வீட்டோட தரைத்தளத்தையும் முதல் தளத்தையும் ரஞ்சன் மதுசூதனுக்கு எழுதி கொடுத்தாரு. மதுசூதன் கொடுத்த 5 தங்க காசுகளை வச்சு ரஞ்சன் அடுத்த வீட்டோட வேலையை ஆரம்பிச்சு தரைத்தளத்தையும் கட்டி முடிச்சாரு. இதுக்குள்ள மதுசூதன் தன்னோட பழைய வீட்டையெல்லாம் காலி பண்ணிக்கிட்டு ரஞ்சன் கட்டி கொடுத்த புது வீட்டுக்கு குடி வந்துட்டாரு. வீட்டோட தரைத்தளம் முதல் தளம் வீட்டை சுத்தி இருக்கிற இடம்னு எல்லாத்தையும் அவரு பயன்படுத்திக்க ஆரம்பிச்சாரு. மதுசூதனோட வீட்டுல 7-8 பேர் இருந்ததுனால அந்த வீடே அவங்களுக்கு பத்தாம தான் இருந்துச்சு. 3 மாச முடிவுல ரஞ்சன் மதுசூதன் கிட்ட போய் மீதி இருக்கிற 5 தங்க காசுகளை கேட்டப்பதான் பிரச்சனையே ஆரம்பிச்சுது. மதுசூதன் அவர்கிட்ட ரொம்ப அலட்சியமா 3 மாசம்னு ஒரு பேச்சுக்கு சொல்றது தான், அதுக்காக 3 மாச முடிவிலேயே வந்து 5 தங்க காசுகளை கொடுங்கன்னு நிப்பீங்களா? நானும் உங்கள மாதிரி ஒரு வியாபாரி தான். எனக்கும் பல இடத்துல கொடுக்கல் வாங்கல் இருக்கு. அங்கேருந்து பணம் வந்தாதான் நான் உங்களுக்கு கொடுக்க முடியும். நான் என்ன எங்கேயாவது ஓடியா போயிட போறேன்? நீங்க கட்டி கொடுத்த வீட்டுல இதே இடத்துல தான் இருக்கேன். இன்னொரு 3 மாசம் பொறுத்துக்கங்க, தங்க காசுகளை கொடுத்துடுறேன் அப்படின்னு சொன்னாரு. வேற வழியே இல்லாம
கையில பணம் இல்லாததுனால ரஞ்சன் தான் கட்டிக்கிட்டு இருந்த புது வீட்டோட வேலைகளை எல்லாம் அப்படியே நிறுத்தினாரு. அடுத்து வந்த 3 மாசமும் வீடு கட்டி வியாபாரமும் பண்ண முடியாம, வீட்டு செலவுக்கும் பணம் இல்லாம ரஞ்சன் ரொம்பவே கஷ்டப்பட்டாரு. ஆனா இத பத்தியெல்லாம் எதுவும் கவலைப்படாம மதுசூதன் கடனை பத்தியே ஞாபகம் இல்லாத மாதிரி அவரு போக்குல அவர் வேலைகளை பார்த்துக்கிட்டு இருந்தாரு. மீதி இருக்கிற 5 தங்க காசுகளை வசூல் செய்யறதுக்காக ரஞ்சன் மதுசூதன் வீட்டுக்கு நடையா நடந்தாரு. ஆனா 6 மாசம் ஆனதுக்கு அப்புறம் கூட அவரால் மதுசூதன் கிட்டேந்து 5 தங்க காசுகளை வாங்கவே முடியல. மதுசூதன் கொடுக்காம இருக்கிறதுக்கு ஏதோ ஒரு காரணத்தை சொல்லிக்கிட்டே இருந்தாரு. இந்த பிரச்சனையை எப்படி ஒரு முடிவுக்கு கொண்டு வரலாம் அப்படின்னு ரஞ்சன் யோசிக்கும் போதுதான் அவருக்கு தன்னோட நண்பன் திம்மண்ணாவை பத்தி ஞாபகத்துக்கு வந்துச்சு. திம்மண்ணாவும் ரஞ்சனும் ஒரே பள்ளிக்கூடத்துல ஒன்னா படிச்சாங்க. திம்மண்ணா இப்ப மாணிக்கப்பங்கு கிராமத்துல ஒரு மீனவரா இருந்தாரு. திம்மண்ணாவோட புத்திசாலித்தனத்து மேல நம்பிக்கை இருந்ததுனால ரஞ்சன் அவரை சந்திச்சு நடந்ததை எல்லாத்தையும் சொன்னாரு. எல்லா கோணத்திலையும் நல்லா யோசிச்சு பார்த்த திம்மண்ணா ரஞ்சன் கிட்ட அந்த வீட்டோட முதல் தளத்தை மட்டும் மதுசூதனுக்கு விற்பனை செய்யற மாதிரி நீ புதுசா ஒரு ஒப்பந்தத்தை தயார் செஞ்சுக்க. ஒப்பந்தம் தயாரானதும் மதுசூதனை பார்க்கறதுக்கு நானும் உன் கூட வரேன். நான் சொல்ற மாதிரி மட்டும் செய். இந்த பிரச்சனைய ஒரு முடிவுக்கு கொண்டு வந்துடலாம் அப்படின்னு நம்பிக்கை கொடுத்தாரு. ரஞ்சன் ஒப்பந்தத்தை தயார் செஞ்சுக்கிட்டு திம்மண்ணா கூட மதுசூதனை பார்க்கறதுக்கு அவரோட வீட்டுக்கு போனாரு. மதுசூதன் அந்த வீட்டோட முதல் தளத்தை தான் பெரும்பாலும் பயன்படுத்திக்கிட்டு இருந்தாரு. தரைத்தளத்துல தேவையில்லாத தட்டுமுட்டு சாமான்களை போட்டு அடைச்சி வச்சிருந்தாரு. ரஞ்சன் அவர்கிட்ட 5 தங்க காசுகளை பத்தி கேட்ட உடனே, அட என்ன நீங்க அடிக்கடி வந்து 5 தங்க காசு 5 தங்க காசுன்னு கேட்டுக்கிட்டே இருக்கீங்க? நான் என்ன எங்கேயாவது ஓடி போயிட போறேனா? என் வியாபாரத்துல பணம் வந்துச்சுன்னா நான் உங்க 5 தங்க காசை திரும்ப தரப்போறேன். நானா தர வரைக்கும் சும்மா சும்மா வந்து கேட்காதீங்க அப்படின்னு சொன்னாரு. இப்ப திம்மண்ணா சொல்லி கொடுத்த மாதிரியே ரஞ்சன் அவர்கிட்ட, கீழ்த்தளத்துல நீங்க உங்க தட்டுமுட்டு சாமான்களை தான் போட்டு அடைச்சி வச்சிருக்கீங்க, மேல் தளத்தை மட்டும்தான் உங்களோட பயன்பாட்டுக்கு வச்சிருக்கீங்க. உங்களுக்கு கீழ்த்தளம் வேண்டான்னா நீங்க கீழ்த்தளத்தை எங்கிட்டயே திரும்ப கொடுத்துடுங்க. நீங்க 5 தங்க காசுகளை கூட கொடுக்கணுங்கிறது கிடையாது. தட்டுமுட்டு சாமான்களை மட்டும் போட்டு வைக்கிறதுக்காக 5 தங்க காசுகளை கொடுத்து ஒரு இடத்த வாங்கிறது புத்திசாலித்தனம் இல்லைங்கிறது வியாபாரியான உங்களுக்கே நல்லா தெரியும் அப்படின்னு சொன்னாரு. ரஞ்சன் சொன்னதை கேட்டதும் மதுசூதன் அவர்கிட்ட, ஆமா நானே இதை எப்படி உங்ககிட்ட சொல்றதுன்னு தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். நான் மேல் தளத்தை மட்டும்தான் பயன்படுத்திக்கிட்டு இருக்கேன். நீங்க வேணா மேல் தளத்தை மட்டும் எனக்கு விற்பனை செஞ்ச மாதிரி ஒரு ஒப்பந்தத்தை போட்டுக்கிட்டு வாங்க. நான் இன்னைக்கே கீழ்த்தளத்தை காலி செஞ்சு உங்ககிட்ட கொடுக்கறதுக்கு தயாராத்தான் இருக்கேன் அப்படின்னு சொன்னாரு. இப்ப ரஞ்சன் மதுசூதன் கிட்ட, அந்த ஒப்பந்தம் எங்கிட்ட தயாராத்தான் இருக்கு அப்படின்னு தன்னோட பையிலேந்து அந்த ஒப்பந்தத்தை எடுத்து காட்டினாரு. ஆனா நீங்க மறுபடியும் யோசிச்சுக்கங்க. இப்ப நீங்க 5 தங்க காசு தர்றதா இருந்தா கூட இந்த புது ஒப்பந்தத்துக்கு வேலையே இல்லாம போயிடும். இந்த மொத்த வீடும் உங்களுக்கு சொந்தமாவே இருக்கும் அப்படின்னு சொன்னாரு. ஆனா மதுசூதன் அவர்கிட்ட உறுதியா, அந்த புது ஒப்பந்தத்தை முதல்ல என்கிட்ட கொடுங்க. எனக்கு இந்த தரைத்தளம் வேண்டாம். இதை நீங்க வேற யார்கிட்ட வேணா வித்துக்கங்க. இப்பவே பழைய ஒப்பந்தத்தை ரத்து செஞ்சு புது ஒப்பந்தத்துல நான் கையெழுத்தை போட்டு உங்ககிட்ட கொடுத்துடுறேன். என்னால உங்களுக்கு 5 தங்க காசு கொடுக்கவே முடியாது அப்படின்னு சொன்னாரு. ரஞ்சன் கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி யோசிச்சு, நாம பழைய ஒப்பந்தத்தை ரத்து செஞ்சு புது ஒப்பந்தத்துல கையெழுத்து போட்டுக்கிறதா இருந்தா கூட 2 சாட்சிக்கு இப்ப எங்க போறது அப்படின்னு கேட்டாரு. அவருக்கு பதில் எதுவும் சொல்லாம மதுசூதன் முதல் தளத்துக்கு போய் பழைய ஒப்பந்தத்தையும் எடுத்துக்கிட்டு தன்னோட நண்பனையும் கூட்டிக்கிட்டு வந்தாரு. அவரு ரஞ்சன் கிட்ட, இவரு வியாபாரத்துல என்னோட கூட்டாளி, ஏன் சார்பா இவரு சாட்சி கையெழுத்து போடுவாரு. உங்க நண்பரும் பக்கத்திலேயே தான் இருக்காரு. உங்க சார்பா அவரு சாட்சி கையெழுத்து போடட்டும். இப்பவே நாம புது ஒப்பந்தத்துல கையெழுத்த போட்டு பழைய ஒப்பந்தத்தை ரத்து செஞ்சிடலாம் அப்படின்னு சொன்னாரு. ஆனா ரஞ்சன் எதுக்கோ தயங்கரத்தை பார்த்த உடனே மதுசூதன் அவர்கிட்ட, நீங்க எதுக்கும் யோசிக்க வேண்டாம். நான் இப்பவே இந்த தட்டுமுட்டு சாமான்களை எல்லாத்தையும் முதல் தளத்துக்கு மாத்திட்டு தரைத்தளத்தை காலி செஞ்சு உங்ககிட்ட சாவியை கொடுத்துடுறேன்.
முதல்ல கையெழுத்தை போடுங்க அப்படின்னு சொல்லி ரஞ்சனை புது ஒப்பந்தத்துல கையெழுத்து போட வச்சாரு. ரஞ்சனும் மதுசூதனும் புது ஒப்பந்தத்துல கையெழுத்தை போட்டு பழைய ஒப்பந்தத்தை ரத்து செஞ்சு திம்மண்ணாவும் மதுசூதனோட கூட்டாளியும் சாட்சியா கையெழுத்தை போட்டு ஒப்பந்த வேலைகளை செஞ்சு முடிச்சாங்க. அதுக்குள்ள மதுசூதன் தன்னோட ஆட்களை வச்சு தரைத்தளத்துல இருந்த தட்டுமுட்டு சாமான்களை எல்லாத்தையும் முதல் தளத்துக்கு மாத்திட்டு தரைத்தளத்தை பூட்டி சாவிய ரஞ்சன்கிட்ட கொடுத்தாரு. இதுக்காகவே காத்துக்கிட்டு இருந்த மாதிரி இப்ப திம்மண்ணா ரஞ்சன்கிட்ட, இந்த தரைத்தளம் சும்மாதானா இருக்க போகுது, நீ வேற யாருக்காவது இந்த தரைத்தளத்தை விற்கிற வரைக்கும் கொஞ்ச நாளைக்கு நான் இதை பயன்படுத்திக்கிறேன், என்னோட சிப்பி கூடைகளை இங்க பாதுகாப்பா வச்சுக்கிறேன் அப்படின்னு ரஞ்சன்கிட்ட கேட்டாரு. ரஞ்சனும் அவர்கிட்ட அதுக்கென்ன தாராளமா பயன்படுத்திக்கோ அப்படின்னு சொல்லி மதுசூதன் கண்ணு முன்னாடியே அந்த சாவிய திம்மண்ணா கிட்ட கொடுத்தாரு. அந்த வீட்டோட தரைத்தளத்துல 4 சிப்பி கூடைகளை கொண்டு வந்து இறக்கிட்டு திம்மண்ணா வீட்டை பூட்டி சாவியை எடுத்துக்கிட்டு போயிட்டாரு. அந்த 4 கூடையில இருந்த சிப்பிகளும் கடற்கரையோட ஈர மணல்ல அன்னைக்கு சேகரிச்ச சிப்பிகள். அடுத்த நாள்லேருந்து மதுசூதனோட வீட்டுல யாருமே வாழ முடியாத அளவுக்கு தரைத்தளத்திலேருந்து துர்நாற்றம் வீச ஆரம்பிச்சுது. மதுசூதன் எல்லா வேலைகளையும் அப்படியே விட்டுட்டு ரஞ்சனை தேடிக்கிட்டு அவரோட வீட்டுக்கு போனாரு. ஆனா ரஞ்சன் அவசர பயணமா வெளியூர் போயிருக்கிறதாவும் அவரு திரும்ப வர்றதுக்கு 1 வாரம் ஆகும் அப்படின்னு ரஞ்சனோட மனைவி சொன்னாங்க. மதுசூதன் என்ன செய்யறதுன்னு தெரியாம திம்மண்ணாவோட வீட்டை விசாரிச்சுக்கிட்டு திம்மண்ணா வீட்டுக்கு போனாரு. திம்மண்ணா கடலுக்கு மீன் பிடிக்க போயிருக்கிறதாவும் திரும்ப வர்றதுக்கு 1 வாரம் ஆகும் அப்படின்னு திம்மண்ணாவோட மனைவி சொன்னாங்க. 1 வாரம் கழிச்சு அந்த பக்கம் வந்த ரஞ்சன் மதுசூதன் கிட்ட தரைத்தளத்தை மட்டும் 8 பொற்காசுகளுக்கு விற்பனை முடிக்க போறதாவும் அதை வாங்க போறவரு 2 மாசம் கழிச்சு தான் வாங்க முடியும் அப்படின்னு சொன்னதுனால அந்த 2 மாசமும் தரைத்தளத்தை மட்டும் திம்மண்ணாவுக்கு வாடகைக்கு விட்டிருக்கிறதாவும் சொன்னாரு. இந்த 1 வாரத்துல துர்நாற்றம் கொஞ்சம் குறைஞ்சிருந்துச்சு. ஆனா அதே நேரம் திம்மண்ணா அங்க புதுசா 4 சிப்பி கூடைகளோட வந்து சேர்ந்தாரு. சிப்பி கூடைகளோட திம்மண்ணாவை பார்த்ததும் மதுசூதன் எதையுமே யோசிக்காம ரஞ்சன் கிட்ட, அந்த 8 தங்க காசுகளா நானே கொடுத்து இந்த தரைத்தளத்தை இப்பவே நான் வாங்கிக்கிறேன், நீங்க அதுக்கான ஒப்பந்தத்தை இன்னைக்கே தயார் செஞ்சு எடுத்துக்கிட்டு வாங்க, தரைத்தளத்துல என்னோட தட்டுமுட்டு சாமான்கள் இருந்தாலும் பரவாயில்ல, ஆனா சிப்பி கூடைகள் மட்டும் இருக்கவே கூடாது, உங்க நண்பர் திம்மண்ணா கிட்ட இன்னைக்கே வீட்டை காலி செஞ்சு சாவியை எங்கிட்ட ஒப்படைச்சிட சொல்லுங்க, நீங்க போய் ஒப்பந்தத்தை எழுதிக்கிட்டு வர்றதுக்குள்ள நான் 8 தங்க காசுகளை ஏற்பாடு பண்ணி தயாரா இருக்கேன் அப்படின்னு சொன்னாரு. அடுத்து வந்த 1 மணி நேரத்துக்குள்ள 5 தங்க காசுகளுக்கு வேண்டான்னு சொன்ன தரைத்தளத்தை 8 தங்க காசுகளுக்கு மதுசூதன் வாங்கிக்கிட்டாரு. இந்த பிரச்சனையை ஒரு முடிவுக்கு கொண்டு வந்த திம்மண்ணாவுக்கு ரஞ்சன் நன்றி சொன்னப்போ, நீ நன்றி சொல்றதா இருந்தா இந்த சிப்பி கூடைக்கு தான் நன்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லி திம்மண்ணா சிரிச்சாரு. இந்த கதையை பத்தின உங்களோட கருத்துக்களை ஸ்டோரி டைம் தமிழ் யூடியூப் சேனல்லையும் பாட்காஸ்ட்லையும் பின்னூட்டத்தில் கமெண்ட்ஸா பதிவு பண்ணுங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம ஸ்டோரி டைம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.